அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 2025, 26 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2025 நிதியாண்டில் எம்எல்ஏ ஃபண்ட் வந்து என்னென்ன நலத்திட்டங்களுக்கு செலவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் பாருங்கள். அது வந்து அரக்காசநல்லி பஞ்சாயத்தில் எரப்பட்டி கிராமத்தில் சர்ச் அருகில் உள்ள ஆழ்துளை கிணறு ஆழப்படுத்துதல் அது வந்து ஒரு 1,50,000 ரூபா. அடுத்து ஒன்னப்பகநல்லி பஞ்சாயத்தில் மாங்காப்பட்டி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் அது வந்து 4,10,000 ரூபா. அப்புறம் அரக்காசநல்லியில் அசோகன் வழக்கறிஞர் வீடு முதல் மாது வீடு வரை பைப்லைன் அமைத்தல் 1,50,000 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா வட்டூர்நல்லியில் அட்டப்பள்ளம் கிராமத்தில் முனியப்பன் கோயில் சாலை எதிரில் தடுப்பு சுவர் அமைத்தல் 3 லட்சம் ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா வட்டூர்நல்லியில் எலுமல் மந்தை கிராமத்தில் கனகு வீடு முதல் கமலேசன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 3 லட்சம் ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா ஏரியூர் ஒன்றியத்தில் ராமகுநல்லி பஞ்சாயத்தில் காணிக்காடு கிராமத்தில் பல்நோக்குமை கட்டிட அமைத்தல் அதாவது ரேஷன் கார்டு அமைச்சது வந்து 9 லட்சம் ரூபா. அடுத்து ராமகுநல்லி பஞ்சாயத்தில் அழகா கவர்னர் முருகேசன் வீடு முதல் மாணிக்கம் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் அது ஒரு 3 லட்சம் ரூபா. அடுத்து வந்து ராமகுநல்லி பஞ்சாயத்தில் சந்தனக்குடிகள் தெற்கு வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 3 லட்சம் ரூபாய். எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல அதில். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சாரள்ளி பஞ்சாயத்தில் கோட்டம்பலம் கிராமத்தில் பல்நோக்கு கட்டிடம் அமைத்தல் 8 லட்சம் ரூபாய். அடுத்து மஞ்சாரள்ளி ஊராட்சியில் செக்கனூர்காடு பழனிசாமி வீடு முதல் முனியப்பன் கோவில் வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 3 லட்சம் ரூபாய். அடுத்து பத்ரள்ளி பஞ்சாயத்தில் குளிக்காடு மாரியம்மன் கோவில் முதல் மயில்வேல் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் அது வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய். அடுத்து பத்ரள்ளி பஞ்சாயத்தில் ஆரல்குந்தி விநாயகர் கோவிலிருந்து மணி வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் அது ஒரு 3 லட்சம் ரூபாய். அடுத்து கெனநெல்லி பஞ்சாயத்தில் கேப்புதூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் அது வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா கெனநெல்லி ஊராட்சி ஆயமரத்துப்பட்டி மேச்சேரி சாலையிலிருந்து முனுசாமி வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் அது ஒரு 3 லட்சம் ரூபாய். அடுத்து பெரும்பாலை பஞ்சாயத்தில் சாணாரப்பட்டி மண் சாலை முனியப்பன் கோவில் முதல் கந்தசாமி வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் அது ஒரு 3 லட்சம் ரூபாய். அடுத்து பெரும்பாலை ஊராட்சி ஆலமரத்தூர் தார் சாலை முதல் பாலு வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 3 லட்சம் ரூபாய். அடுத்து பத்ரள்ளி பஞ்சாயத்தில் பூச்சூர் தார் சாலையிலிருந்து மாரியம்மன் கோவள்ளி வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 3,22,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலக்கோடு ஒன்றியத்தில் புலிகர ஊராட்சியில் இருளப்பட்டி கிராமத்தில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் மினி பவர் பம்ப் எம்பிபி 3 லட்சம் ரூபாய். அடுத்து வந்து புலிகர பஞ்சாயத்தில் நக்கல்பட்டி கிராமத்தில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் மினி பவர் பம்ப் எம்பிபி 3 லட்சம் ரூபாய். அடுத்து மஞ்சநாயகநல்லி ஊராட்சியில் வரவூரான் கோட்டை கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 5,19,000 ரூபாய். எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல. அடுத்து செங்கனூர் பஞ்சாயத்தில் ஜங்கமனூர் கிராமத்தில் பல்நோக்குமை கட்டிட அமைத்தல் 8 லட்சம் ரூபாய். அடுத்து கூத்தப்பாடி பஞ்சாயத்தில் பொச்சாரம்பட்டி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 9,71,000 ரூபாய். எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியூர் வந்து ராமகுநல்லி பஞ்சாயத்தில் கண்ணப்பன் நகர் மாதப்பன் கோட்டை அருகில் ஆழ்துணை கிணறு மற்றும் மினி டேங்க் அமைத்தல் 3 லட்சம் ரூபாய். மஞ்சாரள்ளி பஞ்சாயத்தில் டி சோழப்பாடியில் ஆழ்துணை கிணறுக்கு மின் மோட்டார் கேபிள் மற்றும் பைப்லைன் அமைத்தல் 5,41,000 ரூபாய். அடுத்து வந்து டி சோழப்பாடி நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பரங்கிக்கோட்டை வரை பைப்லைன் அமைத்தல் 3,52,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியூர் ஒன்றியம் தான் கோடியலியில் மந்தமேடு செல்வராஜ் வீடு அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1 லட்சம் ரூபாய். எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல. அப்புறம் வந்து பொச்சாரம்பட்டி காட்டு வளவு கிராமத்தில் பைப்லைன் அமைத்தல் 1,50,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா அஜ்னலி பஞ்சாயத்தில் பாப்பான்காடு செல்வம் வீடு அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1 லட்சம் ரூபாய். அடுத்து வந்து சிகர்லலி மந்தமாரியம்மன் கோயில் முதல் ராஜமாணிக்கம் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,50,000 ரூபாய். அடுத்து பெரிய வத்தலாபுரம் தோக்கப்பள்ளி அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,50,000 ரூபாய். அடுத்து வந்து ஒரப்பாச்சூர் கிராமத்தில் பல்நோக்கு கட்டிடம் கட்டுதல் 8 லட்சம் ரூபாய். அடுத்து கோடியலி பஞ்சாயத்தில் கோடுபுலம் கிராமத்தில் செம்மாய் வீடு அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 2,50,000 ரூபாய். அடுத்து தொன்னக்குட்டலி பஞ்சாயத்தில் மேட்டூரான் கோட்டாய் பஸ் நிறுத்தம் முதல் பழனியப்பன் வீடு வரை
சிமெண்ட் சாலை அமைத்தல் 3,50,000 ரூபாய். தொன்னக்குடலி புதுக்காடு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். அடுத்து நாகமரை பஞ்சாயத்தில் பண்ணவாடியன்காடு கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 2,00,000 ரூபாய். அடுத்து வந்து நாகமரை திருத்தங்கல்மேடு ஆழ்துளை கிணற்றிலிருந்து குடாப்பி கொட்டாய் மேல்நிலை தொட்டி வரை பைப்லைன் அமைத்தல் 2,50,000 ரூபாய். அடுத்து வந்து நாகமரை பஞ்சாயத்தில் மணியக்காரன் கொட்டாய் ஒட்டனூர் தார் சாலையிலிருந்து கணேசன் வீடு வரை சிமெண்ட் காங்கிரீட் சாலை அமைத்தல் 1,50,000 ரூபாய். அடுத்தது வந்து காட்டூர் மகாராஜ் வீடு முதல் சித்ராஜ் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 5,00,000 ரூபாய். சுஞ்சலநத்தம் பஞ்சாயத்தில் காமராஜ்பேட்டை ஜிகே நகர் கோவிந்தன் வீடு முதல் ஹரி வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். முருகன் கோவில் முதல் சக்திவேல் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 2,00,000 ரூபாய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டகாரங்கோட்டை ஆதிராவிடர் நகரில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 2,00,000 ரூபாய். கூர்காம்பட்டி காட்டுவளவு மயில்சாமி வீடு அருகில் முதல் கவுண்டப்பன் வீடு வரை பைப்லைன் அமைத்தல் 2,00,000 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் செலவுன்னு நலத்திட்டங்கள் செஞ்ச செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1,42,65,000 ரூபாய். அதாவது 3 கோடியில் 1,57,35,000 ரூபாய் வந்து விடுபட்டு போகுது. இது எந்த நலத்திட்டங்களுக்கு செலவு செஞ்சாங்கிறது மாவட்ட ஆட்சியர் இணை பக்கத்தில் எதுவும் இல்லை. ஏன் இவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 1,50 கோடி இது மக்கள் பணம். எம்எல்ஏ ஃபண்ட் வந்து அதாவது சட்டமன்ற உறுப்பினர் மூலிமா மக்களுக்கு செய்ய வேண்டிய பணம் இது. அப்படிங்கும்போது இது எங்கங்கிற கேள்வி தான் வருது. இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம கவனிக்கிறதே இல்லை. அதுதான் நம்ம மக்கள் பண்ணுற பெரிய தவறு வந்து யாரையும் சரியாக கவனிக்கிறது இல்லை. எனக்கு என்னங்கிற ஒரு மனநிலை இருக்கிறாங்களோ எப்படிங்கிறதே தெரியல. எல்லாருமே கேள்வி கேட்க தொடங்கணும். எல்லாருமே அதாவது எந்த அரசு வந்தாலும் மக்களுக்கான திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அது யாராக இருந்தாலுமே நம்ம கூட இருக்கிறவங்க எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாங்கிறது நாம தான் கண்காணிக்கணும். அதாவது வெறுப்பெல்லாம் விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுத்த நம்மளோட உறுப்பினர் நம்ம கூடவே இருக்கிறவர் நமக்கு என்னென்ன பணிகள் செய்கிறாரு, நம்மளோட தேவையை எந்தளவுக்கு பூர்த்தி செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட இருந்து கவனிக்கணும். இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதாவது இது போன்ற சின்ன சின்ன தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் வரணும்னு நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறோம்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2024-25 நிதியாண்டோட செய்த நலத்திட்டங்கள் எம்எல்ஏ ஃபண்டு மூலிமா. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்தில் பிகிலி ஊராட்சி பூதிநத்தம் கிராமத்துக்கு பல்நோக்கமை கட்டிடம் 8,25,000 ரூபாய். அடுத்து வட்டுநலி பஞ்சாயத்தில் பி கோடுப்பட்டி கிராமத்தில் பல்நோக்கமை கட்டிடம் 8,75,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா வேளம்பட்டி ஊராட்சியில் பல்நோக்கமை கட்டிடம் 8,75,000 ரூபாய். அடுத்து ஆச்சாரளி பஞ்சாயத்தில் சொர்க்காப்பட்டி கிராமத்தில் வெற்றி வீடு முதல் ஜே சிவம் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 6,00,000 ரூபாய். எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல. அடுத்து பார்த்தீங்கன்னா வட்டுநலி பஞ்சாயத்தில் ஜல்மாரம்பட்டி கிராமத்தில் சேகர் வீடு முதல் துரை வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 2,00,000 ரூபாய். அதுவும் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல எத்தனை மீட்டர்னு சொல்லிட்டு. அடுத்து மாதேலி பஞ்சாயத்தில் மாதேலி கிராமத்தில் தானியங்கள் அமைத்தல் 15க்கு 15 9,65,000 ரூபாய். அடுத்து கமாலப்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் ஃபேவர் பிளாக் அமைத்தல் அது வந்து ஒரு 4,63,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா கமாலப்பட்டி பஞ்சாயத்தில் கிருஷ்ணன் கொட்டாய் கிராமத்தில் மெயின் ரோடு வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 3,76,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா போகானல்லி ஊராட்சியில் எரப்பட்டி ஏரிக்கோடியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பைப்லைன் புதிய போர்வெல் மற்றும்
பம்ப் ரூம் அமைத்தல், அது ஒரு 5 லட்ச ரூபா. அடுத்து போகானல்லி பஞ்சாயத்தில் கீழ்கொல்லப்பட்டி முனியப்பன் கோயில் அருகில் புதிய ஆழ்துணை கிணறு, மினி பவர் பம்ப் எம்பிபி, பம்ப் செட்டு, பம்ப் ரூம் மற்றும் பைப்லைன் அமைத்தல், அது வந்து ஒரு 3,62,000 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லியம்பட்டி பஞ்சாயத்தில் மாட்டியாம்பட்டி கிராமத்தில் வந்து பல்நோக்கு கட்டிடம் 7,50,000 ரூபா. அடுத்து பாடி பஞ்சாயத்தில் மூக்கம்பட்டி உப்பாரப்பள்ளி கிராமத்தில் பல்நோக்கு கட்டிடம் 7,50,000 ரூபா. அடுத்து செக்கொடி பஞ்சாயத்தில் செக்கொடி கிராமத்தில் ஊர்கவுண்டர் வீட்டிலிருந்து தெக்காலம்மன் கோவில் வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 4 லட்ச ரூபா. எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல. அதை பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் பேரூராட்சியில் வந்து பெண்ணாகரம் வச்சு முஸ்லீம் மயானத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் 5 லட்ச ரூபா. அடுத்து வந்து மிட்டாதாரர் தெரு பிரஸ் மணிவண்ணன் வீடு அருகில் 2 மின்கம்பத்துடன் தெருவிளக்கு அமைத்தல் 51,000 ரூபாய். அது அப்புறம் பெண்ணாகரம் 18வது வார்டில் வந்து கோடியூர் முருகன் வீடு அருகே மின் விளக்குடன் கூடிய மின் கம்பம் அமைத்தல் 26,500. அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது வார்டில் கோடியூர் குமார் வீடு அருகே மின் விளக்குடன் கூடிய மின்கம்பம் அமைத்தல் 26,500. அடுத்து 16வது வார்டில் ராஜீவ் நகர் தாண்டவம் வீடு முதல் மனை வீடு வரை 100 மீட்டர் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 2,50,000 ரூபாய். அடுத்து 16வது வார்டில் ராஜீவ் நகர் மாதையன் வீடு அருகே மின்விளக்குடன் கூடிய ஒரு மின்கம்பம் அமைத்தல் 26,500 ரூபாய். அடுத்து பெண்ணாகரம் பேரூராட்சி முதல் வார்டு ஃபர்ஸ்ட் வார்டில் நீர்குந்தி கல்மடு அருகே ஏற்கனவே உள்ள ஆழ்துணை கிணற்றில் மோட்டார் அமைத்து 200 மீட்டர் தொலைவில் மினி டேங்க் அமைத்தல், அது வந்து 2 லட்ச ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது வார்டில் சுண்ணாம்புகார் தெரு விநாயகர் கோயில் முதல் அருணாச்சலம் வீடு வரை 120 மீட்டருக்கு சிமெண்ட் சாலை அமைத்தல் 3,50,000 ரூபாய். அடுத்து 16வது வார்டில் ராஜீவ் நகர் மணி வீடு முதல் தாண்டவன் வீடு வரை 100 மீட்டர் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், அது 3 லட்ச ரூபாய். அடுத்து வார்டு 10ல் வள்ளுவர் அரசு துவக்கப்பள்ளியில் ஃபேர் பிளாக் அமைத்தல், அது வந்து 10,50,000 ரூபாய். அடுத்து வார்டு எண் 3ல் பாப்பாரப்பட்டி பேரூராட்சி வார்டு எண் 3ல் பாப்பாரப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி ஆழ்துணை கிணறு அமைத்து மின் மோட்டார் அமைத்தல் 3,50,000 ரூபாய். அடுத்து வார்டு 15ல் வேடிக்கொட்டாய் சண்முகம் வீடு முதல் சமுதாய கழிப்பிடம் வரை வடிகால் அமைத்தல் 16,50,000 ரூபாய். அடுத்து வந்து வார்டு எண் 4 வள்ளூர் லட்சுமி நாராயண கோவில் அருகில் ஆழ்துணை கிணறு அமைத்து மின் மோட்டார் அமைத்தல் 3,50,000 ரூபாய். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏரியூரில் வந்து ஏரியூர் பேருந்து நிலையத்தில் இருபக்கம் சுற்றுச்சூழலுடன் கூடிய வளைவு தூண் அமைத்தல், அது ஒரு 7 லட்ச ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் மாதேலி பஞ்சாயத்தில் பிளப்பநாயக்கநிலை கிராமத்தில் பல்நோக்கு சமுதாய கூடம் 8 லட்ச ரூபாய். அதாவது பல்நோக்கு சமுதாய கூடம்னா ரேஷன் கடை. அடுத்து பிக்கிலி பஞ்சாயத்தில் வந்து கொல்லப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு ஃபேர் பிளாக் அமைத்தல் 2 லட்ச ரூபாய். அடுத்து சின்னம்பள்ளி ஊராட்சி சின்னம்பள்ளி பேருந்துகள் இருக்கும் இடத்தையொட்டி பயணியர் நிழற்கூடம் பிக் ஷெட் அமைத்தல், அது பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய். அடுத்து பருதநள்ளி பஞ்சாயத்து இறங்காடு கிராமத்தில் பல்நோக்கு கட்டிடம் நாயவிலை கட்டாயம் அமைத்தல், அது வந்து 8 லட்ச ரூபாய். அடுத்து மஞ்சநாயக்கநிலை ஊராட்சி மஞ்சநாயக்கநிலை ஊர் அருகே காலி இடத்தில் சமுதாய கூடம் சிறு மேடையுடன் கல்யாண மண்டபம் அமைத்தல், அது வந்து 17 லட்ச ரூபாய். அடுத்து சித்தியப்பள்ளி பஞ்சாயத்து வந்து மாமரத்தபுரம் அரசு கல்லூரி எதிரில் சாலைக்கு மேற்கில் மாணவிகள் நிற்க பயணியர் நிழற்கூடம் அமைத்தல், அது ஒரு 8 லட்ச ரூபாய். அடுத்து அஜனலி பஞ்சாயத்தில் ஏரியூர் அஜனலி பஞ்சாயத்தில் பெரிய பத்ராபுரத்தில் பல்நோக்கு சமுதாய கூடம் 8 லட்ச ரூபாய்.
அடுத்து வந்து அஜ்னலி ஊராட்சியில் மணல் பருத்திக்காடு ஊர் பகுதியில் 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் சிறு குடிநீர் தொட்டி அமைத்தல் 45,000 ரூபாய். அடுத்து அஜ்னலியில் பொன்னேரி காடு ஊர் பகுதியில் 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் சின்ன குடிநீர் தொட்டி அமைத்தல் அதுவும் 45,000 ரூபாய். அடுத்து செல்லியம்பட்டி பஞ்சாயத்தில் ஜாகீர் வரகூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மெயின் ரோடு முதல் அன்பழகன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 38.50 மீட்டர் 2 லட்சம் ரூபாய். அடுத்து வந்து பெண்ணாகரில் கூத்தப்பாடி பஞ்சாயத்தில் ஒகேனக்கல் சுற்றுலாத்தலத்தில் மூலிகை பண்ணைக்கு எதிரே மேடை போட்டுள்ள காலியிடம் பயணிகள் நிழற்கூடம் அமைந்துள்ள பிக் ஷெட் 16 லட்சம் ரூபாய். அது அடுத்து பார்த்தீங்கன்னா களப்பம்பாடி பஞ்சாயத்தில் கோவாலிக்கொம்பு கிராமத்தில் குமார் வீடு அருகில் புதிய போர்வெல் மற்றும் கைப்பம்பு அமைத்தல் 1,20,000 ரூபாய். செஞ்சிமலைக்காடு கிராமத்தில் முனிரத்னம் வீடு அருகே புதிய போர்வெல் மற்றும் கைப்பம்பு அமைத்தல் அது 1,20,000 ரூபாய். அடுத்து மஞ்சநாயக்கனி பஞ்சாயத்தில் அன்பு நகரில் சரவணன் ரமேஷ் வீடு அருகில் புதிய போர்வெல் மற்றும் மினி டேங்க் அமைத்தல் அது வந்து 3 லட்சம் ரூபாய். மஞ்சநாயக்கனி பஞ்சாயத்தில் கோடல்பட்டி கிராமத்தில் விஜயகுமார் வீடு அருகில் புதிய போர்வெல் மற்றும் மினி டேங்க் அமைத்தல் 3,50,000 ரூபாய். அடுத்து மஞ்சநாயக்கனி அன்பு நகரில் சின்னதுரை வீடு அருகில் புதிய போர்வெல் மற்றும் மினி டேங்க் அமைத்தல் 3 லட்சம் ரூபாய். அடுத்து மஞ்சநாயக்கனி கோடல்பட்டி கிராமத்தில் ஐயந்துரை வீடு அருகில் புதிய போர்வெல் மற்றும் கைப்பம்பு அமைத்தல் 1,20,000 ரூபாய். அடுத்து மஞ்சநாயக்கனி பஞ்சாயத்தில் பெரிய கடம்பல கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முதல் மார்கண்டேயன் வீடு வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 2 லட்சம் ரூபாய். எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல. அடுத்து புதுப்பட்டி கிராமத்தில் இந்திரா நகரில் பைப்லைன் அமைத்தல் 5 லட்சம் ரூபாய். அடுத்து அஞ்சேலி பஞ்சாயத்தில் பி அகரன் கிராமத்தில் முருகேசன் வீடு முதல் மோனிஷா டைலர் கடை வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 4,55,000 ரூபாய். அடுத்து வந்து பி அகரன் கிராமத்தில் மாரி வீடு முதல் பொது விநியோக கடை வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 4,52,000 ரூபாய். அடுத்து பி அகரகாரம் கிராமத்தில் அருள் மளிகை கடை முதல் சுந்தரம்மாள் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 4,93,000 ரூபாய். அஞ்சலி கிராமத்தில் பெத்தம்பட்டி காலனி அருகில் சாலை கோழிப்பண்ணை முதல் கொப்பள்ளம் மாந்தோப்பு வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 4 லட்சம் ரூபாய். அடுத்து பூஞ்சோலை கிராமத்தில் மாதை வீடு முதல் புதுக்கிணறு மற்றும் அறிவழகன் வீடு வரை அரசு பள்ளி வரை மினி டேங்க் அமைத்து பைப்லைன் அமைத்தல் 2 லட்சம் ரூபாய். அடுத்து பூஞ்சோலை கிராமத்தில் அறிவழகன் வீடு முதல் அரசு பள்ளி வரை மினி டேங்க் அமைத்து பைப்லைன் அமைத்தல் அது வந்து 1 லட்சம் ரூபாய். அடுத்து சின்ன பெரம்பலூர் கிராமத்தில் கருவாடுபாறை அருகில் ஏற்கனவே உள்ள மினி டேங்க் மோட்டார் மற்றும் பைப்லைன் அமைத்தல் 2 லட்சம் ரூபாய். அடுத்து வந்து செங்கனூர் பஞ்சாயத்தில் மன்னப்பன்கோட்டை கிராமத்தில் தார் சாலை முதல் பழனிசாமி வீடு வரை பைப்லைன் அமைத்தல் 1,50,000 ரூபாய். அடுத்து அரகாசனல்லி பஞ்சாயத்தில் வேட்ராயன்பாடு தேவன் வீடு முதல் சீராளன் வீடு வரை பைப்லைன் அமைத்தல் 2,30,000 ரூபாய். அடுத்து ஓஜிஅலி பஞ்சாயத்தில் சிட்லக்காரம்பட்டி கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 3 லட்சம் ரூபாய். எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல. அடுத்து இந்திராநகர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 5 லட்சம் ரூபாய். அப்புறம் மாங்காப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,90,000 ரூபாய். அடுத்து எட்டிக்கோட்டை கிராமத்தில் நெசவாளர் காலனி மற்றும் சாம்ராஜ் கொட்டாயில் புதிய ஆழ்துணை கிணறு மற்றும் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் 4,50,000 ரூபாய். அடுத்து தித்தியாப்பள்ளி பஞ்சாயத்தில் எட்டிக்கோட்டை கிராமத்தில் ஆழ்துணை கிணறு மற்றும் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் 4,50,000 ரூபாய். அடுத்து வந்து செங்கனூர் பஞ்சாயத்தில் ராஜாவூர் கிராமத்தில் கரியன் வீட்டு முதல் ராஜேந்திரன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,85,000 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ ஃபண்டு 2024 மற்றும் 25 நிதியாண்டில் அரசாங்கம் கொடுத்த அந்த 3 கோடி நிதியை சரியாக செலவு பண்ணியிருக்காரு.
ஏன்னா முழு கணக்கு வருது இதில். 3,51,00,000 செலவு பண்ணியிருக்காரு. உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா எம்எல்ஏ ஃபண்டை விட ஒரு 51,000 கூட வாங்கி நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணியிருக்காரு. உண்மையிலே மகிழ்ச்சி தான். நன்றி.